السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خضع كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள் நிறைந்த இந்த ஜுமாவுடைய நல்ல நாளில் அல்லாஹ்வுடைய அருள்கள் நிறைவாக சூழ்ந்திருக்கிற அவனது இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மையெல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன்படி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, உலகத்தினுடைய இந்த வாழ்க்கையில் உலகம் ஒற்றி வாழக்கூடியவர்கள் என்று ஒரு சாராரும், உலகத்தினுடைய இந்த தூசுகளும் மாசுகளும் படாமல் இந்த உலகத்தினுடைய மோகங்களில் எதுவும் தீண்டி விடாமல் எந்த ஒன்றையும் அல்லாஹ்வுக்காக மையப்படுத்தி வாழுகிற வாழ்வு என்பது இரண்டு வகையான வாழ்வுகளாக அடையாளப்படுத்தும். மனிதர்களில் இந்த இரண்டு வகையாக பிரித்து விடலாம். சிலர்கள் உலகத்தின் மோகத்தோடு வாழக்கூடியவர்கள், சிலர்கள் உலகத்தினுடைய மோகங்கள் இல்லாமல் வாழக்கூடியவர்கள். இஸ்லாமியர்களாகிய நமக்கான அடையாளம் என்பது இந்த உலகத்தினுடைய வாழ்வு முழுவதையும் நாளை மறுமைக்கான வாழ்வாக, அல்லாஹ்வினுடைய நேசத்திற்குரிய வாழ்வாக, அந்த வாழ்வுதான் நிலையானது என்ற புரிந்த அந்த அடிப்படை வாழ்வாக அமைத்து விடுவது என்பது இஸ்லாம் நமக்கு காட்டுகிற அழகான மரபு. அது தெளிவாக சொல்லிவிடுகிறது. கண்களுக்கு எதிரால் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு மரணங்களும் கூட நமக்கு இந்த உலகம் நிலையானது அல்ல, நாளை மறுமைதான் நிலையானது. எவ்வளவு விலை உயர்ந்த வஸ்துக்களால் நாம் அலங்காரம் பெற்றிருந்தாலும், அது இல்லிடங்களாகட்டும் அல்லது நாம் நமது சொந்த பெயர்களில் வைத்துக் கொள்ளக்கூடிய இடங்களாகட்டும், எதுவும் நமக்கு கபருக்கு செல்கிற பொழுது வரப்போவதில்லை. இந்த உலகத்தில் விட்டு செல்கிற ஒன்றுதான் என்பதை நமது கண்களுக்கு எதிரால் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு மரணங்களும், மரணத்திற்காக நாம் கலந்து கொள்கிற இறுதி கிரியைகளும் நமக்கு நினைவுபடுத்தி காட்டும். அத்தனையும் தெரிந்த பின்பும் கூடத்தான் நாம் இந்த உலகத்தினுடைய மோகத்தை நமது உள்ளங்களில் ஒரு உயரிய இடத்தில் வைத்து நாம் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறோம். இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்
அவர்களினுடைய நிலைகள் இந்த உலகம்தான் அவர்களுக்கு பிரதானமானது. இதைவிட அவர்களுக்கு சொகுசு வேறு எங்கும் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் மனங்களும் அதை அப்படித்தான் உள்வாங்கி வைத்திருக்கிறது. வாழ்வதற்கு இறைவன் தந்த இந்த ஒற்றை வாழ்வை நாம் விரும்பிய விதத்தில் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து வாழுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய மகத்தான நெறியூட்டல் நாளை மறுமைக்காக வாழுதல் என்ற அந்த அடிப்படை. ஆனால் இந்த உலக மையங்கள் நம்மை அதன் மோகத்தின்பால் மூழ்கடித்திருக்கிற காரணத்தினால்தான் மனிதர்கள் இந்த உலகத்தில் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டிய சமாதானங்களையும் அமைதிகளையும் அவர்கள் எல்லை மீறி விடுகிறார்கள். அது அவர்களுக்கிடையில் உள்ள சகோதர உறவுகளாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தினுடைய அற்பமான விஷயங்களாக பொருளாதாரங்கள் வந்து நிற்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஒரு பெற்றோருக்கு கீழால் தங்களுடைய ஒற்றுமையை காட்டும் முகமாக நடந்து கொள்கிற சகோதரர்கள் அந்த பெற்றோர்கள் விடை பெற்றதின் பின்பு இவர்களுக்கு இடையில் பிரிவுகள் வந்து விடுகிறது. நாங்க சேர்ந்துதான் இருந்தோம், ஆனா இதுக்கப்புறம் சேர்ந்து இருக்க முடியாது. காரணம் என்னன்னா வேற ஒண்ணும் கிடையாது, எல்லாம் பகிர்வுகளில் உள்ள பிரச்சனை. யார் எதை எடுத்துக் கொள்வது என்பதில் உள்ள பிரச்சனை, எந்த சொத்து யாருக்கு வரணுங்கிற பிரச்சனை, அதற்கு பின்பு நம்மால் இணைந்து வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல். ஒருவருக்கு திறமை அதிகம் இருக்கலாம், உழைப்பில் அவர் வந்து சற்று உயர்ந்தோங்கி நிற்கலாம், உடன் பிறந்த சகோதரர் தான், ஆனால் அவருக்கு அந்த திறமை போதாமல் இருக்கலாம், அவரிடத்தில் அவ்வளவு பெரிய ஆளுமை இல்லாமல் இருக்கலாம். இவருக்காக நாம் உழைப்பதா, நம் எனர்ஜியை ஃபுல்லா இவருக்காக இது பண்றதா, அவர் குடும்பம் வளம் பெறறதுக்கு நாம நமது உடல் உழைப்பை கொடுப்பதா, அறிவு வளத்தை கொடுப்பதா? அதனால நாம அவரை கலட்டி விட்டுட்டோம்னா நாம ரொம்ப சிகரத்துக்கு போயிடலாம்னு சொல்லிக்கிட்டு உள்ள மனோநிலை. அது ஒரு வகையில் அவர்கள் மனதில் உருவானாலும் சரி, அல்லது வீட்டுல உள்ளவங்க உருவாக்கி விட்டுருவாங்க. எத்தனை நாளைக்கு இப்படி மாடு மாறி அவங்களோட சேர்ந்து நீங்கள் உழைச்சிக்கிட்டு ஒண்ணும் கிடைக்காம வந்து நிற்பீங்க? அதனால பேசாம நீங்க உங்களுடைய திறமையினால முன்னேறுங்க, அப்படியே அதை பிடிச்சு தொங்கிட்டு நீங்கள் கீழே போயிடாதேன்னு சொல்லக்கூடிய சில சீதேவிகளுடைய சொற்கள் கூட அதுக்கு காரணமா அமைஞ்சிடும். இறைமறை குர்ஆன் மிக தெளிவோடு நமக்கு சொல்லி காட்டுகிற அற்புதமான வாசகம், பிரச்சனைகள் வருகிற பொழுது நீங்கள் அழகான அமைதியை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும், உறுதுணைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். சண்டைகளுக்கு நாம் முன்னுரிமை கொடுத்து விடக்கூடாது. ஒரு கணவன் மனைவியாக இருந்தா கூட அவர்களுக்கு இடையில எது நல்ல தீர்வு அப்படிங்கிறத இறைமறை குர்ஆன் மிக தெளிவோடு நமக்கு அழகாக சொல்லி காட்டும். நீங்க பிரச்சனைகள் தீண்டுகிற பொழுது இந்த அமைப்பை கையாள வேண்டும் என்று. ஒயினிம்ராஅத்துன் ஹாஃபத் மின் பஅதிஹா நுஷூஸன் வ இஅராதன் ஃபலா ஜுனாஹ அலைஹிம் அய்யுஸ்லஹ பைனஹுமா சுல்ஹான்னு சொல்லி இறைமறை குர்ஆன் மிக தெளிவோடு அந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டும். ஒரு பெண்ணு வந்து தன்னுடைய கணவன் அவனை வந்து வெறுத்துருவா, இந்த கணவன் வந்து இந்த பெண்ணை வெறுத்துருவாங்க அப்படிங்கிற பயம் இருந்துச்சுன்னு சொன்னான். அவன் யாராதன் அல்லது நம்மளை வந்து புறக்கணிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சுன்னு சொன்னா, ஃபலா ஜுனாஹ அலைஹிமா யுஸ்லிஹா பைனஹுமா, இந்த ரெண்டு பேருக்கு இடையில வந்து சமாதானத்தை ஏற்படுத்திக்கிறது குற்றம் கிடையாது, அப்படிதான் செஞ்சுக்கிறோம். வஸ்ஸுலுஹு கைர் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவாங்க. அந்த சமாதானம் தான் சிறந்தது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவோம். அதே மாதிரி இன்னொரு ஆயத்துல பார்க்கிற பொழுது சூரா அன்ஃபால் 61வது ஆயத்துல சமாதானத்தின் பக்கம் சாய்ந்து வருவாங்கன்னு சொன்னா, வைன் ஜனஹு லிஸ்ஸல்மி ஃபஜ்னஹ லஹா, நீங்களும் அதன் பக்கம் சாய்ந்துருங்க, பிரச்சனை இல்லாம தீர்வை வச்சுக்கங்க, அப்படி ஒத்தவக்கல் அல்லா, அதுக்கப்புறம் அல்லாஹ்ட்ட நீங்க பொறுப்பை கொடுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவோம். அப்ப இதெல்லாம் எப்ப ஏற்படும்னா, நம்ம உள்ளத்துல வந்து இந்த உலகத்தினுடைய எல்லாம் நிரந்தரம் அல்ல, நாளைக்கு மறுமையில் இறை சமூகம் தான் நிரந்தரம் நினைக்கக்குள்ளையும்.
நமக்கான ஒவ்வொன்றையும் அல்லாஹ் தான் தீர்மானிக்கிறான் அப்படிங்கிறதை, நான் இவரை விட்டு நீங்கினால் தான் என் வாழ்வு வளம் பெறும் என்று நான் நினைக்கிற பொழுது நான் அல்லாஹ் மீது தவக்கல் இல்லாம ஆயிடுறேன். அல்லாஹ் மேல எனக்கு அல்லாஹ் சொல்லும் போது ஜனகுல் இஸ்லமி ஃபஜ்னஹலஹா வதவக்கல் அலல்லாஹ்ங்கறான். சமாதானத்தின் பக்கம் அவங்க சாய்ந்தாங்க, நீங்களும் சமாதானமா போயிடணுங்கிறான். எனக்கு எப்பா நீதானப்பா இருக்கிறா, உன்னை விட்டா யாருப்பா இருக்கிறா, நீனு விளங்கிட்டா எப்படிப்பான்னு சொல்லி ஒரு சகோதரன் கேட்கிறான். இவன் மனசுல இல்ல இல்ல உன்னோட இருந்தான்னா நான் முன்னேற முடியாம போயிடும் இவன் நினைக்கிறான்னு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அல்லாஹ் சொல்றான், எப்ப உன் மேல தவக்கல் இல்லையா, என் மேல தவக்கல் இல்லையா, அல்லாஹ் மேல தவக்கல் வச்சு நீ இணங்கி போ, சேர்ந்து போ, ஒற்றுமையாகிரு, உறுதுணையாகிரு, உபகாரமா வாழு, அதுதானப்பா சிறந்தது. வாழ்க்கையில ஒவ்வொன்றும் சோதனைகள் தான். அந்த சோதனைகளை சாதனைகளாக மாற்ற வேண்டும். அல்லாஹ் தான் முடிவெடுக்கிறான். அப்ப இவைகளில் நாம் மிகுந்த கவனத்தோடு ஒவ்வொன்றையும் அடி எடுத்து வைக்கிறோம். இன்னைக்கு தலாக்குகள் அதிகமாகிறதுக்கு என்ன காரணம், ஃபசக்குகள் அதிகமாகிறதுக்கு என்ன காரணம், ஹுலாக்கள் பெண்கள் வாங்குவதற்கு என்ன காரணம், எல்லாம் பொருளாதார மையம் தான். நான் அவனோட வாழ முடியாது, ஏன் நான் கூட எனக்குள்ள ஆடம்பரத்துக்கு அவனால ஈடு கொடுக்க முடியல, அவன் செலவு செய்ய முடியாம இருக்கிறான். இன்று பிரதான காரணமாக முன்னிறுத்தப்படுவது பொருளாதாரம் மையப்படுத்தி தான் திருமணமே நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதனாலதான் இளைஞர்கள் இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், நல்லொழுக்கத்தையும் உங்களிடத்தில் நீங்கள் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கெல்லாம் ஈஸியா கலட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு சூழ்ந்து இருக்கக்கூடிய சூழல்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இறைமறை மிக தெளிவோடு சொல்லி காட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சல்லுல்லாஹல் அஃபுல் ஆஃபியா, நீங்க அல்லாஹ்விடத்துல மன்னிப்பையும் அமைதியையும் கேளுங்கோ. ஏன்னா ஃபைன்ன அஹதன் லம் யுஅத பஅதல் யகீன் கைரம் மினல் ஆஃபியா. ஒரு அழகான வாழ்வு எப்போ உங்களுக்கு சித்திக்கும் என்றால், ஈமானுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு ஒரு மனிதனிடத்தில் அல்லாஹ் வழங்கப்படக்கூடிய மகத்தான ஒன்று என்பது ஆஃபியத்து சொல்கின்ற ஆரோக்கியமான அமைதியான ஒரு அழகான வாழ்வு. அது அமைஞ்சிருச்சுன்னு சொன்ன ஆஃபியத்துங்கிறது வெறும் நோயிலிருந்து சுகம் கிடைப்பது மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த சோதனையில் இருந்தும் விடுதலை கிடைப்பது. அப்படி அமைஞ்சிருச்சுன்னு சொன்னா ஈமானுக்கு அடுத்து ஒரு அடியானுக்கு அது கிடைச்சிருச்சுன்னா அதான் பெரிய பாக்கியம். அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய அளப்பெரிய அருளாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிறுத்தி காட்டுவார்கள். எனவே தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இறை ஆலயத்தை கட்டி முடித்ததின் பின்பு இறை சமூகத்தில் முன்வைத்த வேண்டல்களின் வரிகளில் ஒன்று, வைதகால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா, யாரெல்லாம் இந்த ஊரை ஒரு நிம்மதியான ஊராக்கி வச்சது, அமைதியான சமாதானமான ஊராக்கி வச்சது அப்படிங்கிற அந்த வாசகத்தை இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் உட்படுத்தி காட்டினாங்க. வாழ்க்கையில நாம் பல கட்டங்கள்ல பார்க்கிறோம். சிக்கல்கள், சோதனைகள், பிரச்சனைகள் வருகிற பொழுது நாம் எந்த இடத்தில் நிற்க வேண்டும்? பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிற இடத்தில் நிற்க வேண்டுமா அல்லது அமைதியின் பக்கம் நிற்க வேண்டுமா என்று வருகிற பொழுது சூரா அல்-ஃபுர்கான்ல 63வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், வ இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்களாக அல்லாஹ் அடையாளப்படுத்துவான். மற்ற சில இடங்கள்ல அல்லாஹ் தஆலா தன்னுடைய பல்வேறு சிஃபத்துகளை போட்டு சொல்லுவான். அல்லாஹ் 99 சிஃபத் இருக்கு இல்லையா, திருநாமம் இருக்கு இல்லையா. அப்ப அல்லாஹ்வின் அடியார்கள் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம். ஆனா அல்லாஹ்வின் அடியார்கள் இந்த இடத்துல சொல்லாம அல்லாஹ் சொல்லுவான், வ இபாதுர் ரஹ்மான்னு சொல்லுவான். ரஹ்மான் அப்படின்னு சொன்னாலே அளவற்ற அருளாளன்னு நாம வழங்கி வச்சிருக்கிறோம். யதார்த்தமான கொஞ்சம், அதை விட கொஞ்சம் அடுத்ததான ஒரு பொருளை பார்ப்பதாக இருந்தால் ரஹ்மான் சொன்னா நல்லவங்க கெட்டவங்க எல்லாத்துக்கும் பாரபட்சம் இல்லாம அவன் அருள் புரிகிறவன். அது நல்லவங்களா இருக்கட்டும் அல்லது அவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக, ஏற்றுக்கொண்டு தவறாக நடப்பவர்கள் யாராக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு அருள் புரியக்கூடியவன் யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவன் அதை போட்டு சொல்றான், அவன் இபாதுர் ரஹ்மான். அத்தகைய ரஹ்மானினுடைய அடியார்கள் எப்படி நடந்து கொள்வாங்கன்னா, யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, அவங்க பூமியில ரொம்ப பணிவோடு நடந்துக்குவாங்க.
ஒய்தா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன், ஏதாவது அறிவியினர்கள் அவர்களிடத்தில் வம்பு வழக்க வந்தால் காலு, அவங்க சொல்லுவாங்க சலாமா, சமாதானமா போயிடுவோம், நமக்கு இடையில பிரச்சனை வேணான்னு ஒதுங்கிடுவாங்க. மல்லு கட்டிட்டு நிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட செல்லட்ட அந்த குணம் இருக்கும். மல்லு கட்டி நிக்கிறது, வருகிற விதத்திலேயே எதிர்கொள்வது உண்மைதான், எதிர்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கட்டங்கள் அப்படி சொன்னாங்க. எப்போன்னா உரிமை மீறப்படுகிற பொழுது நீங்க என்ன செய்யுங்க, அதை தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. இல்லன்னா அவன் எல்லாத்துக்கும் மேல எல்லா இடத்தையும் அபகரிக்க ஆரம்பிச்சிருவான். உரிமை மீறல் நடக்கிற பொழுது, எல்லை மீறி செல்கிற பொழுது தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதுக்கப்புறம் அவன் பலகீனமா இருக்கிறான், தேவைப்பாடு இருக்கு அப்படின்னா விட்டு கொடுத்தல் என்பது சரியானது, அது சிறந்தது அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் இப்படியே சொல்லுவாங்க, உரிமை மீறலை தட்டி கேட்பதற்காக நீங்கள் போராடுகிற பொழுது உங்களுடைய உயிர் பறிபோகும் என்றால், நன்றாக புரிந்து கொள்ளணும், உயிர் பறிபோகும் என்றால் அப்படிப்பட்ட சூழலில் உங்களுக்கு உரிமையை மீட்டெடுப்பதற்காக விட்ட அந்த உயிருக்கான அந்த உயிர் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கட்டத்துல உங்களால் அவன் அந்த உரிமை மீறப்படுகிற நேரத்தில் ஒரு பிரச்சனை, ஒரு தவறாக ஒன்றை அணுக போகிறான், அவங்களை நீங்க தடுக்கிறீங்க, தடுக்க நிறுத்த வேண்டும். அப்படிப்பட்ட நேரத்தில் தள்ளிவிடுகிற பொழுது ஒரு அந்நிய பெண்ண ஒரு பெண்ணை என்ன செய்யறான், அவன் தவறாக அணுகி கொள்ள முயற்சி செய்கிறான். இந்த இடத்துல நீங்க பார்த்துட்டு இல்ல நமக்கு எதுக்குப்பா ஒவ்வொன்று ஓரமா ஒதுங்கியா போக முடியும், அந்த இடத்துல நாம தட்டி கேட்கதான் செய்யணும். ஒரு கட்டத்தில் அவனை தள்ளி விடுகிற பொழுது அவன் இறந்து விட்டான் என்றால் கொலை செய்த குற்றம் உங்களுக்கு வராது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா நீங்க உரிமைக்காக நின்றீர்கள் அந்த இடத்துல. இந்த அளவுக்கு சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி பலதை நம்ம அதில் பொருத்தி பார்க்க முடியும். அப்படி இருந்தாலும் சிலத்தை விவகாரம் பண்றதுக்குன்னே சில பேர் இருப்பான்னு சொல்ல போல அவர்கிட்ட முகம் கொடுத்துக்கிட்டு நீங்க விவகாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரஹ்மானின் அடியார்கள் சமாதானமாக போய்விடுவார்கள் அப்படிங்கிறான். அப்ப அப்படிலாம் இருக்கும் பொழுது ஒரு குடும்ப உறவுகள்ல இன்னைக்கு எவ்வளவோ பேர்கள் பெற்றோர்களை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய ஆபத்தான அணுகுமுறைகள், எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான நடவடிக்கைகள். கணவன்மார்கள் பெண்களை தலாக்கு விடுறதுங்கிறது சரியான காரணம் இருக்கணும். அப்படி இல்லாம விடுதல் என்பதோ அல்லது அவர்கள் இவர்கள் நான் எனக்கு வேணாம் ஒதுக்குதல் என்பதோ எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமானது என்பதை புரிந்து கொள்ளாமல் அல்லாஹ்வின் அரிசி நடுக்கம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காரணம் என்ன? பொறுப்பை சுமக்க இயலாத பலகீனர்களாக இருக்கிறார். சரி, இப்ப நீங்க என்ன செய்யணும்? சமாதானமாகி போய்விட வேண்டும். சில கட்டங்கள்ல அநீதம் மீறமா இருந்தா அநீதமா தான் தெரியும். உதாரணத்துக்கு உதவியை எடுத்துக்கொண்டால் அநீதம் தான், சுத்தமான அநீதம், விதிமீறல்கள் தான். நீங்க உங்க ஆட்கள் மக்காவுல இருந்து அவங்க மதீனாவுல இருந்து மக்காவுக்கு நாங்க விட மாட்டோம், எங்க ஆட்கள் நீங்க அனுப்பி விட்டுறணுங்கிறதுலாம் என்ன நியாயம்? சமாதான உடன்படிக்கைன்னா ரெண்டும் ஒன்னா இருக்கணும். ஒரு தரப்புக்கு என்ன சட்டம் வாதம் பொருந்துகிறதோ அதே தான் அடுத்த தரப்புக்கு இருக்கணும். அப்படி இல்லாம மக்கா மதீனா எதிரிகள் மக்கால இருக்கிறாங்க, இவங்க உள்ள விடமாட்டேங்கிறாங்க. மதீனாவுல இருந்து மக்காவுக்கு வரக்குள்ள விடமாட்டேங்கிறாங்க. அவங்க உமராவுக்காண்டி வந்தாங்க, நாங்க விடமாட்டோங்கிறாங்க. உடன்படிக்கை கையெழுத்தாகிறது. சமாதானம் பேசி முடிவு செய்ய வேண்டும். சமாதானத்துல ஆரம்பமே முகமது ரசூலுல்லாஹ் இருக்கு. அது இருந்தா எங்களுக்கு ஏன் பிரச்சனை, நாங்க ஏன் அதை ஏத்துக்கிட்டா எங்களுக்கு ஏன் பிரச்சனை, முதல்ல அதை அழிங்க அப்படிங்கிறாங்க. எழுத்தில் கூட நீங்கள் அதை பதியக்கூடாது எங்களுக்கு தருகிற பொழுது என்று அங்கிருந்தே ஆரம்பிக்குது பிரச்சனை. இங்கிருந்து வந்தா நாங்க உங்க ஆட்கள் வந்தாங்கன்னா நாங்க விட மாட்டோம், எங்க ஆட்கள் வந்தா நீங்க திரும்பி அனுப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு அப்பட்டமான ஒரு உடன்படிக்கைக்கு லாய்க்கு இல்லாத வார்த்தைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நின்ற சஹாபிகள் இந்த உலகத்தை மதிக்க, இந்த உலகத்தின் பக்கம் தேவையாக கூட இல்லை, உயிரை கூட கொடுத்து விடுவார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இங்க பாருங்க, காரியமா வீரியமான நம்ம கொஞ்சம் யோசனையா இருக்கணும். இப்ப நமக்கு காரியம் ரொம்ப முக்கியம், வீரியம் முக்கியம் கிடையாது. இதை போட்டு பார்த்துக்கிட்டு பின்னால வரதை யோசிக்காம நடந்துடாதீங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய சமூகத்திலே அப்படித்தான் நடந்தாங்க. இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என்ன, அல்லாஹ்வுடைய சமூகத்திலே ரசூலுல்லாஹ் அப்படித்தான் நடந்து காட்டினாங்க. தாயிஃப்ல பிரச்சனை பெருசாகிடுச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய மேனியில என்ன செஞ்சாங்க, கல்ல வீச ஆரம்பிச்சுட்டாங்க. ஊரை விட்டு அங்க விரட்டுறாங்க. பொன் மேனி இருந்து ரத்தம் சொட்டுறதுக்கு ரெடியா இருக்குது. அங்கிருந்து மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்புகிறான்.
நீங்கள் உத்தரவு கொடுங்கள். ஏன்னா பாதிக்கப்பட்டால் வாய் திறக்கணும், அவங்க மனசுல நினைக்கணும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகி தஅவத்தல் மதுலூம்னாங்க, அநீதம் செய்யப்பட்டவனின் வார்த்தைகளுக்கு அஞ்சி கொள்ளுங்கள் அப்படின்னா. அவங்க வாய் திறக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை, மனசுல நினைக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு ஆள் நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டோம், அவன் மனசுல பெருசா நினைக்கல, அவன் ஏதோ நல்லவனா இருந்தாரு, அப்படி அமைதியா போயிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. மனதளவில் யாரெல்லாம் என்னை சோதிக்க கூடியவனை நீ பார்த்துக்கொள், அல்லது நீ இப்படி நெஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி வாய் விட்டு விட்டான். உண்மையிலேயே அவன் அநியாயம் செய்வதாக இருந்தால், அவன் போட்டு சென்னாப்பண்ண அடிச்சுட்டு போயிருக்கிறான், இவன் போய் ஒரு தட்டு இருக்கிறான்னா இந்த நேரத்துல எல்லாம் கிடையாது. அவன் பண்ண சேட்டையை தாக்க போனதுனால கிடையாது. அப்பாவியா இருந்த ஒரு ஆளு, எந்த அநியாயமும் செய்யாத ஒரு ஆளு அநீதம் பண்றான்னு சொன்னா, அந்த இடத்துல அவன் வாய் திறந்து விட்டால் இதை சமூகம் உடனே பதில் அளிக்கும். இப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட அல்லாஹ் கேட்டு விடுறான், நீங்க வாய் திறக்கிறீங்களா, இவர்களுக்கு எதிராக நாம் ஏதாவது செய்யணுமா, அல்லாஹ் கேட்கிறார். இப்ப இவர்களோட வாயிலிருந்து வர்ற வார்த்தை இதை சமூகத்தில் மரியாதைக்குரியது. யா அல்லாஹ் நீ அழித்து விடு, என்னை அழைத்தவர்கள் உன்னுடைய பொறுப்பேற்று தானே நான் சென்றேன், என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. உதாரணமா ஒரு நாட்டிலிருந்து ஒரு தூதுவர் வருகிறார் என்றால், ஒரு நாட்டிலிருந்து தூதுவர் வருகிறார் அப்படின்னு சொன்னா, இந்த நாடு அவருக்கு முழு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்க முடியாது போய் ஏதாச்சும் ஒண்ணு நடந்துருச்சுன்னு சொன்னா, இவர் ரொம்ப முக்கியமான ஆளு. இப்ப அந்த நாடு இவர்கிட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, உடனே அவர்கள் கண்டனத்தை தெரிவிக்கலாம். அதிகார பலம் இருந்தால் உடனே அவர்கள் என்ன செய்யலாம், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இறங்கலாம். எங்க நாட்டின் தூதுவராக வந்தவரை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லி அந்த நாடு நேரடியாக தலையிட முடியும். அந்த நேரத்துல கூட இவர் ஒரு வார்த்தை அந்த நாட்டிடம் வேண்டுகோள் வைக்கிறார்னு வச்சுக்குவோம். எந்த நாட்டின் தூதுவராக இங்கு சங்கடத்தை சந்தித்தாரோ அவர் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார், அவருடைய சொந்த நாட்டுக்கிட்ட, இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் நான் இதை விட்டு கொடுக்கறேன், நீங்க எது செய்யாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொன்னாருன்னா இவர் வார்த்தைக்கு அந்த நாடு மரியாதை கொடுக்கும். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் அனுப்புறான், அல்லாஹ் இவன் கேட்கிறான் என்ன செய்யணும் சொல்லுங்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள் என்பதற்காக மனித சமூகத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்பது இவர்களின் மூலமாக சந்ததிகள் நிறைய வர இருக்கு இல்லையா. ஒற்றை வார்த்தைக்குள்ளாக அழிவு என்று விடக்கூடாது, அழிவை நான் விரும்பல, அதனால இவங்களுக்கு பின்னால் உள்ள சந்ததி நம்மை ஏற்றுக்கொள்ளும், அதை நான் எதிர்பார்க்கிறேன், இவர்களை நான் மன்னிக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா. இறை சமூகத்திலேயே ரசூலுல்லாஹ் அப்படித்தான் அணுகினார்கள், மனித சமூகத்திற்கு மாத்திரம் அல்ல. அப்படி அந்த தாயில அப்படி அணுகின ரசூலுல்லாஹ் அந்த ஹுதைபியாவிலேயே இவங்களை அடிச்சுக்கன்னு சொல்ல போறாங்க. அல்லாஹ்வே அடிக்கிறேன்னு சொல்லக்கூட வேணாம்னு சொன்னவங்களே நாங்க அடிச்சுக்கிறோம் சொல்லும் போது விட போறாங்க மாட்டாங்க. அப்படி ஒரு சூழலை ரசூலுல்லாஹ் முன்னின்று காட்டினார்கள். அதுதான் அழகிய வாழ்வு என்பது. பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தல் என்பது மிக அழகான நெறிமுறைகளோடு அமைய வேண்டும் என்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுக்கடுக்காக சொல்லி காட்டுவான். சொர்க்கமே அவர்களுக்கு சோபனம் கூறும், சமாதானம் உடையவர்களுக்கு. அல்லாஹ் அணுகுவது அந்த அமைப்பில் தான் அணுகுவான். நாங்கள் சொர்க்கத்தின் ஒரு பெயரை தாருஸ்ஸலாம் அல்லாஹ் வைத்து காட்டினான். யாரெல்லாம் சமாதானத்தை விரும்பியவர்களாக, அமைதியை விரும்பியவர்களாக, நல்லிணக்கத்தை விரும்பியவர்களாக, யார் தன்னுடைய குடும்ப உறவு முதற்கொண்டு தன்னுடைய வாழ்வினுடைய எல்லா பகுதிகளிலேயும் அப்படி அலங்கரித்துக் கொள்வார்களோ, லஹும் தாருஸ்ஸலாம், அவர்களுக்கு தாருஸ்ஸலாம்ங்கிற சொர்க்க வீடு இருக்கு. அங்க எல்லாம் சமாதான விரும்பிகள் அங்கே இருப்பார்கள், சமாதான தூதுவர்கள் அங்கே இருப்பார்கள், அமைதியின் நலன் விரும்பிகள் அங்கே இருப்பார்கள். அதுதான் அழகான இடம். இந்த உலகத்துல நாம எது விட்டு கொடுத்தாலும் திரும்ப கிடைக்காதுங்க நினைக்காதியோ, உங்களுக்காக தாருஸ்ஸலாம் ரெடியாக இருக்கு. எது? சொர்க்கத்தினுடைய அழகான சுவன மாளிகை தயாராக இருக்கிறது. நீங்கள் விட்டு கொடுக்கிற பொழுது இறைவனிடத்தில் ஒரு அக்ரிமெண்ட் செஞ்சுக்கங்க, உனக்காகத்தான் நான் விட்டு கொடுக்கிறேன், எனக்கு நீ அதை கொடு என்று கேட்டால் உங்கள் நாவுகளுக்கான மரியாதை இறை சமூகத்தில் தனி அலாதியானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சந்திக்குரிய பெருமக்களே, ஆனா சமாதான விரும்பிகளாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி இருந்து கேட்டுட்டா பிரச்சனை இல்லை. ஒரு சமாதானம் விரும்புறது, ஒரு அமைதியை விரும்புறது அப்படின்னா பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு அமைதியான வழிமுறைகளை கையாளக்கூடிய திறமை நம்ம கிட்ட இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35வது வயசு
வாலிபம் முறுக்கேறிய வயசு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, காலையில வராங்க. உள்ள வந்தாங்கன்னா மக்காவுக்குள்ள வராங்க. வந்தாங்கன்னா 2 கோத்திரத்தார்கள் நேரம் அணுகுறாங்க. வாங்க வாங்க, பல கோத்திர தலைவர்கள் இருக்கிறாங்க, வாங்க வாங்க என்னங்க அப்படின்னாங்க. என்ன பிரச்சனைன்னாங்க. இல்ல நேத்து ஒரு பிரச்சனை நடந்து போச்சு, இந்த ஹஜருல் அஸ்வத் கல்ல யாரு வைக்கிறது, நாங்க கட்டியாச்சு, இந்த கல்லை யாரு கொண்டு வைக்கிறதுன்னு பிரச்சனை. ஆளுக்காக அடிச்சுக்கிற நிலைமையில் ஆகி போச்சு. அதிகாரியில யாரு முத வாராங்களோ அவங்க கைனால அதை வைக்கட்டும் நாங்க சொல்லிட்டோம். முதல்ல நீங்க தான் உள்ள வாரியம், என்னப்படியே நீங்க வைங்கன்னாங்க. ஓ, பிரச்சனைக்கு தீர்வு காண வந்திருக்கிறீங்களான்னு. உங்களுக்கு பிரச்சனை ஆகி போச்சு, யார் வைக்கிறதுன்னு சொல்லி நானா நீனாங்கிற போட்டி, அவ்வளவுதானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35 வயசு, நபித்துவ அடையாளப்படுத்தப்படல ரசூலுல்லாஹ். ஒரு சராசரி மனிதராக அவர்கள் கண்களுக்கு முன்னால் காட்சி தந்திருக்கிற நேரம் அது. அப்பவே கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துண்டை கொண்டாங்கன்னு சொல்லி ஒரு துண்டை விரிச்சு அதுல நடுவுல கல்ல வச்சு நான் வைக்கிறேன், ஆனா நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டீங்க இல்லையா அதை வைக்கணும்னு சொல்லி, எனவே எல்லாரும் பிடிங்கன்னு சொல்லி அத்தனை தலைவர்களும் அப்படியே அதை பிடித்து அருகாமையில் கொண்டு வர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கரத்தால் அந்த இடத்தில் எடுத்து உள்ளே பொருத்தி வைக்கிறார்கள். வாங்க வாங்க நீங்க எல்லாம் கை வைங்க, எல்லாரும் கை வைங்கன்னு சொல்லி வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆள் சமாதான விரும்பி இப்படி எதிர்கொள்ள தெரியணும். ஒரு குடும்பத்துல தலைவனா இருந்தாலும் சரி, ஒரு நாட்டினுடைய தலைவனா இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிற ஒரு தனித்துவ அடையாளம் தெரியணும். மன்னிக்கிற தன்மை இருக்கணும். சமாதான விரும்பியா இருந்தா என்ன செய்யணும், மன்னிக்கிற தன்மை இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி அணுகுனாங்க. யாரெல்லாம் மன்னிச்சாங்க, அடித்த ஆளை மன்னிச்சாங்க. அப்படியே கழுத்துல போட்டு துண்ட முறுக்கிறாரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கொதிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் விடுங்க, நாங்க ஏதோ ஒரு தேவையில வந்திருக்கிறார், அவர் நடந்து கொள்வதற்கு ஏதாவது காரணம் இருக்கலாம், அதை யோசனை பண்ணுங்க. கழுத்தை பிடிச்சு முறுக்கின உடனே என் கழுத்து இருவதே அப்படிங்கிறதுனால நீங்க கோவப்படுறதுல நியாயம் இருக்கு. ஆனா அதை விட இன்னொரு நியாயத்தை நீங்க யோசிக்கணும். அவர் என்ன இப்படி முறுக்கிறாருன்னு சொன்னா அதை விட ஏதோ ஒரு தேவை அவருக்கு ரொம்ப மேலா இருந்திருக்கு இல்லையா, ரொம்ப பசியா இருக்கும் போல இருக்கு, பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு. திருடுறதில் தண்டனைங்கிறது கையை வெட்டுறதுன்னு இருந்தா கூட இஸ்லாம் நளினமாக சொல்லி காட்டும். நீங்கள் அணுக பார்க்கணும், அவன் எந்த அளவுக்கு திருடி இருக்கிறான், எதுக்காக திருடி இருக்கிறான் பாருங்க. அவன் அன்றாட காட்சி வழியே இல்லாம இருக்கிறான், பசியோட இருக்கிறான், சாப்பிட்டு பல நாள் ஆச்சு. பக்கத்துல உள்ளவன் எல்லாம் யோக்கியமா அவன் பாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறான், இவன் சாப்பிட்டான்னு கூட பாக்குறது இல்ல. இப்படிப்பட்ட நிலைமையில ஒருத்தன் அப்படி நடந்து கொண்டான் என்றால் நீங்க எல்லாரும் சேர்ந்தல குற்றவாளி ஆயிடுவீங்க, அவன் திருட வச்ச குற்றவாளி ஆயிடுவீங்கல. அதனால அவன் ஏதோ தேவையில வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க தோழர், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. எனக்கு தேவைப்படுது கொடுங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபிகிட்ட சொல்றாங்க, இங்க வாங்கம்மா ஏதாச்சும் இருக்கா கொடுங்க அப்படிங்கிறாங்க. கொடுத்தாலும் போதல்லைங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு கூட்டு போறாங்க, வாங்க போவோன்னு சொல்லிட்டு கூட்டு போய் அங்க போய் நிரப்பமாக என்ன செய்யறாங்க. இன்னைக்கு உள்ள அரசியல்வாதி எவனாவது வீட்டுக்கு கூட்டு போட்டோம்னா என்ன நடக்கும், சரி சரி ஒண்ணு சரி வீட்டுக்கு வான்னா உள்ள ரூம்ல போயிட்டோம்னா கதையை முடிஞ்சு போயிடும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு திரும்ப வர முடியாத சூழல்கள் நிறைய இருக்கிற காலத்துல இங்க அப்படிப்பட்ட சூழல்கள். இப்ப இங்க போயிட்டாங்க வைங்க, நேரம் போயிட்டா ரசூலுல்லாஹ் அவருக்கு தேவையை அழகான முறையில் நிவர்த்தி செய்து அனுப்பினார்கள். அவர் திருப்தியோடு வந்தாரு. இப்ப எப்படின்னாங்க, ரொம்ப சந்தோஷம்னாங்க. என் தோழர்லாம் கோபமா இருந்தாங்க நீங்க நடந்து கொண்ட விதத்தை பார்த்து, கொஞ்சம் அவர்கிட்ட இதை சொல்லிடுறீங்களாம். நாங்க நேரம் வந்தாங்க, சஹாபிகள் முன்னிலையில் நிறுத்தினாங்க. தோழரே இப்போ உங்க தோழர் நண்பர் என்ன சொல்றாருன்னு கேளுங்கன்னாங்க. ரொம்ப திருப்தி அப்படின்னாங்க. பாத்தீங்களா, கோபப்படக்கூடாது, கொஞ்சம் நிதானமா கையாளணும். எதுக்காக அப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்க்கணும். இவன் கல்ல கொண்டு எறியறான், பலஸ்தீன பாதுகாக்கிற பிள்ளைகள் கல்ல கொண்டு எறியறான்னு வைங்க. அந்த பிள்ளைகளையும் அடித்து நொறுக்கிற ஆயுததாரிகள் பெரிய வீரர்களா, அவன் எதுக்காக எறியறான்னு யோசிக்க வேணாமா? இன்னைக்கு தீவிரவாத பட்டம் இஸ்லாமியர்களுக்கு மிக லேசாக கொடுக்கப்படுகிறது, பலகீனர்களுக்கு கொடுக்கப்படுதுன்னு சொன்னா, கண்களுக்கு முன்னால் அவன் தாயை கற்பழிக்கிறான், சகோதரியை கற்பழிக்கிறான், மனைவியை கற்பழிக்கிறான், கொடூரமாக குழந்தைகளை கொலை செய்யலாம். இதை எதிர்த்து இவன் இங்கிருந்து ஒரு அடி அடிச்சுட்டான்னு சொன்னா, பார்த்தீர்களா யாரை எதிர்க்கிறார்கள் பார்த்தீர்களா அப்படிங்கிறான். யோகிய புருஷர்களா, இதெல்லாம் எவ்வளவு பெரிய அசிங்கமான. ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்தை முறுக்கிறவங்களை கூட விடுங்க, எதுக்கு முறுக்கிறாங்கன்னு யோசனை பண்ணுங்க. அதை சரிப்படுத்தினா முடிஞ்சு போச்சு இல்ல. அப்ப இவங்க காலத்திற்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக துக்கிக் கொண்டே போனார்களே அப்படின்னா தீர்க்க முடியாத தலைவர்களாக இருக்கிறாங்க, அதை சரிப்படுத்த முடியாத தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள். அதனால பிரச்சனை போய்கிட்டே இருக்கு.
சமாதானத்துக்கு கொண்டு வரலாமே. அதே மாதிரி இறக்க குணம் இருக்கணும் அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழரே அபூதர், நீங்க கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏழைகளுக்கு நீங்கள் அவர்கள் உங்கள் வீட்டில் பணி செய்யறாங்கன்னு சொன்னா வறுமையின் காரணத்தினால் செய்கிறார்கள். உங்களுக்கு நீங்க எதை சாப்பிடுறதுக்கு எடுக்கிறீங்களோ அதை தான் கொடுக்கணும். நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதை தான் கொடுக்கணும். உங்களுக்காக அவங்க சமைக்கிறாங்கன்னு சொன்னா அந்த உணவுல கொஞ்சத்தை வைக்கணும். இதெல்லாம் மரபுகள், அழகான முறைகள். வீட்டுல கூட சில பேர் அப்படி நடந்துக்கிறது இல்ல. அவ்வளவு மாங்கன்னு உழைச்சி நமக்கு உணவு கொண்டு வச்சாங்கன்னா உட்கார்ந்து எல்லாத்தையும் சட்டியை காலி பண்ணிட்டு வர்ற கேஸா இருக்கக்கூடாது. சமைச்சவங்களுக்கு உணவு இருக்குதா, உள்ளவங்களுக்கு திடீர்னு ஆட்கள் வந்திருக்கும், கொஞ்சம் சாலனா கேட்டு விடலாம், இதெல்லாம் நடக்கும். அப்படி வர இதெல்லாம் ஒரு தலைவர், இவங்கெல்லாம் லீடர், தகுதியாளது. இவங்க நோபல் பரிசுக்கு ஆசைப்பட்டா பரவாயில்லை, எவன் ஆசைப்படுறான் நோபல் பரிசுக்கு. எனக்கு நோபல் பரிசு வேணுங்கிறான், அமைதிக்கான விரும்பிக்கிறான், யாரும் நிறுத்த முடியாத சண்டை நிறுத்தின்றான். பக்காவா அராஜகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உபகாரியாக இருந்து கொண்டே எனக்கும் நோபல் பரிசு வேணும்னா எவ்வளவு பெரிய அசிங்கம். அதை கொடுக்கலன்னு வைங்க, யாரும் நமக்கு தேவையில்லை. ஆனா நல்ல உங்களோட புத்திசாலிகள் தான் நினைக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாத்தையும் சமாதானத்தின் பக்கம் நிலை நிறுத்துவானா, ஒற்றுமையின் பக்கம் நிலை நிறுத்துவானா, ஓங்கி ஒழிக்கக்கூடிய அழகான வாழ்வுக்கு அல்லாஹ் நம்மை சொந்தக்காரர்கள் ஆக்குவானா, உயர்ந்த தாருஸ்ஸலாமுக்கு தகுதியாக்குவானா. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சபைக்குரிய பெருமக்களே, ஜமாத்துல் உலமாவினுடைய புத்தாண்டுக்கான காலண்டர் வந்திருக்கிறது. பொதுவாக அது உலமாக்களினுடைய உயர்வுக்காக பாடுபடக்கூடிய அந்த அமைப்பு, அது மாதிரி பொது சேவைகளிலும் ஈடுபடக்கூடிய அமைப்பு. சமீப காலங்களில் உங்களுக்கு தெரியும், எல்லா விஷயங்களிலேயும் ஜமாத்துல் உலமாவின் நடவடிக்கைகள் இப்படி வெளியும் எடுத்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதற்கு அந்த ஒரு காலண்டர் விற்பனைக்கு வந்ததுக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன செய்யுங்க, அதை ஒவ்வொரு நபர்களும் அதை வாங்கி செல்லுங்க. அதன் தொகைகள் அதனுடைய வளர்ச்சி பாதைகளுக்கு பயன்படும். 60 ரூபாய் என்பதை அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். நீங்கள் 60 ரூபாய் தான் கொடுத்து 40 ரூபாய்க்காக கொஞ்ச நேரம் இருக்க கூட தேவையில்லை. சில்லறை இல்லைன்னு சொன்னா கூட சந்தோஷமா கொடுத்துட்டு போயிடலாம். அது உங்களுடைய விருப்பம். 40 ரூபாய் தர்றதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். இருந்தாலும் அதனுடைய விலை நிர்ணயம் 60 ரூபாய் என்று வைத்திருக்கிறார்கள். நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி பிறர்களுக்கும் அதை வாங்கி வழங்குங்கள் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அதே மாதிரி ஜும்மாவுடைய வசூல்களாக வாரத்தில் ஒரு நாள் நம்ம என்ன செய்யறோம், அந்த மாதிரி அதை நாம் மனமுவந்து வழங்க வேண்டும். நான் ஒவ்வொரு வாரமும் சொல்வதுதான். ஆனால் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க வீட்டுல இருந்து தந்தே விடுவாங்க. பிள்ளைகள்னால கொஞ்சம் கூடுதலாவே சொல்லி விடுவாங்க. இந்த பாரு பண்டம் வாங்கி தன்ற கூட தான் அங்க பள்ளிவாசல்ல அந்த உண்டியல்ல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கும் போது சொல்லியே விடுவார்கள். நாம் எல்லாம் பெரியவர்கள், ஒவ்வொரு வாரமும் நாம் அதில் ஏதாவது காசு எடுக்கிறோமா என்பதை நீங்கள் யோசனை செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் செலவழிக்கக்கூடிய தொகைகள் ஏராளம், உபரியான செலவுகள் ஏராளம் செலவழிக்கிறோம். வாரத்தில் ஒரு முறை அல்லாஹ்வுடைய இல்லத்தில் உங்களை கடந்து செல்லுகிற வாடிகள் வெறுமனே கடந்து சென்று விடுவதை நாம் வெறுக்க வேண்டும். அதில் நாம் ஏதாவது இட வேண்டும் என்று நாம் ஆசை கொள்ள வேண்டும். அப்படியானால் நம்மை கடக்கிற ஒவ்வொன்றிலையும் அல்லாஹ் நமக்கான பங்களிப்பை அது வெறுமனே விட்டு செல்லாமல் பாதுகாப்பான். நமக்கான லாபங்களை அல்லாஹ் நிரப்பமாக தருவான். இந்த பள்ளி என்று இல்லை, எந்த பள்ளிக்கு சென்றாலும் என்பதை பேணிக் கொள்ள வேண்டும் என்பதை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் தனது பொருளாதாரத்தில் பரக்கத்தை செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி